ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பராசக்தி இந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியில் யாரெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். சிவகார்த்திகேயன், அதர்வா, ஜெயம் ரவி வந்து நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்காரு, வில்லனா. இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ப்ளஸ் ஸ்ரீலீலா நடிச்சிருக்காங்க தெலுங்குலேருந்து அவங்க. ப்ளஸ் இதில் வந்து முக்கியமாக 2 கேமியோவும் இருக்குது. அந்த கேமியோவை ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலனாலும் ஆல்ரெடி நிறைய ப்ரெஸ் மீட்டில் அதை ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. மலையாளத்துலேருந்து பெஜில் ஜோசப்பும் தெலுங்குலேருந்து பார்த்தீங்கன்னா ராணா அவரும் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த மூவி எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அந்த மூவியோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஹிந்திக்கான எதிர்ப்பு மூவி தான். 1965 அந்த 60 ஒரு 5 to 6 இயர்ஸ் நடந்த ஒரு ஸ்டோரி தான் இந்த படத்தில் எடுத்துருக்காங்க. சுதா கங்கரா மேம் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த படத்தோட டைலாக்ஸ். நிறைய டைலாக்ஸ் எழுதியிருக்காங்க, இதெல்லாம் எப்படி சென்சாரில் ஓட்டாங்கன்னு தெரியல. ஸோ அதே மாதிரி நிறைய டைலாக்ஸ் வந்து சென்சாரில் கட் பண்ணியிருக்காங்க. நிறைய டைலாக்ஸ் வந்து மியூட் போட்டிருக்காங்க. அது பார்த்தாலே நம்மளுக்கே தெரிஞ்சு ஏகப்பட்ட டைலாக்ஸ் மியூட் போட்டிருக்காங்க. ப்ளஸ்ஸு நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப போல்டாக எடுத்திருக்காங்க. பட் அந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கற்பனை காட்சி அப்படின்னு வந்து படம் போகும்போதே சைடில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த மூவியோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆக்ட் பண்ண ஆக்ட்ரஸ் எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக். இந்த படத்தோட மியூசிக் ஒன் ஆஃப் த ப்ளஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் அவரோட மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த ரத்னமாலா சாங்ஸ் அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக மியூசிக் வந்து இந்த படத்தோட பெரிய ப்ளஸ். ப்ளஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்ரெயின் ஃபைட் சீன் வரும். அந்த ஃபைட் சீன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. அது ஃபுல்லாக க்ரீன் மேட் போட்டு விஎஃப்எக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் தெரியுது. ப்ளஸ் அது கூட அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஆனால் ஃபைட் சீன் வந்து கொஞ்சம் அந்தளவு நம்மளை ரொம்ப இது பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அந்த லாஸ்ட்டு ஃபைட் கோரியோகிராஃபி மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. பட் ஓவராலாக எனக்கு இது மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சி. இதான் இந்த படத்தோட ப்ளஸ். மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மைனஸ் தான், லவ் சீன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தில் ஸ்டோரின்னு சொல்கிறதுக்கு நிறைய இருந்துச்சு. ப்ளஸ் இவங்க லவ் சீன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ப்ளஸ் லவ் சாங்ஸே 2 இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சாங் கட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக க்ரிப்பாக கொடுத்துருக்கலாம். பட் ஓவராலாக இந்த மூவி வந்து ஒரு நல்ல மூவி தான். ப்ளஸ் இது வந்து பாலிட்டிக்ஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால அந்த டைமில் இந்த பாலிட்டிக்ஸ் அந்த டைமில் இந்த அண்ணா அந்த கேரக்டருக்கெல்லாம் வந்து கேஸ்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி ஒரு மூவி தான். பட் இந்த பார்க்கும்போது பாலிட்டிக்ஸ்லாம் விட்டுங்க. பட் ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு குட் சோஷியல் மெசேஜ் கொடுக்குற ஒரு நல்ல சூப்பரான மூவி. ஸோ இந்த மூவி யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் தேட்டரில் கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் இந்த மூவியை பார்த்துட்டிங்கன்னா இந்த உங்களோட ரிவ்யூ வந்து கீழே வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன்.